ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம கோயில்களில் கிடைக்கிற ரொம்ப டேஸ்டான சூப்பரான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. நமக்கு இப்போ பொங்கல் வரப்போது, இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா பொங்கல் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வரும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிடலாங்க. அதுக்கு நான் 1 கப்பு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன், மூங் தால். இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாங்க. 1 கப்பு அரிசி, 1/4 கப்பு பாசி பருப்புங்க, அவ்வளவுதான் இதுக்கு. இது 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியை நல்லா வடிகட்டிட்டு குக்கர்ல மாத்திக்கோங்க. இதுல நாம ஒரு 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேம்ல 4 விசில் விட்டுருங்க. விசில் வரட்டும், அதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேம்லயே வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டோங்க. நமக்கு இதுல பாகப்பதம்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும் நமக்கு. 1 நிமிஷம் மீடியம்ல இருந்து ஹை ஃப்ளேம்ல மாத்திட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. வெல்லம் உங்களுக்கு கரைஞ்சிடும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வெல்லம் நல்லா கரைஞ்சிடும் பாருங்க. இத வடிகட்டி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள தூசெல்லாம் இருக்கும், அதனாலதான் நம்ம இதை செய்யறோம். உங்களுக்கு தூசி இல்லாம இருந்தா நீங்க வெல்லத்தை டைரக்டா அரிசிலேயே சேர்த்துக்கலாம். இதை வடிகட்டி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. அரிசி நல்லா குழஞ்சே வந்துடுச்சு. பிரஷர் எல்லாம் அடங்கின பிறகு ஓபன் பண்ணுங்க. இப்ப நாம இதுல கரைச்சு வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாகை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கீழே ஃபுல்லா அடி பிடிச்சிருங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல இந்த மாதிரி தளன்னு இல்லாத பட்சத்துல நீங்க 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி கூட இப்போ நீங்க சேர்த்துக்கலாம். கெட்டியா இருந்ததுன்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி தளன்னு ஆக்கிக்கலாம். எனக்கு சுடு தண்ணி தேவைப்படல பாருங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சிலேயே இருக்கு. இது 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம முந்திரி பருப்பு எல்லாத்தையும் தாளிச்சுக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா முந்திரி பருப்பு எல்லாமே கருகிடும். இது லைட் கோல்டன் கலர் வரும்போது இதுலயே நம்ம உலர் திராட்சையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, லைட் கோல்டன் கலர்ல வருது. இப்போ நான் உலர் திராட்சையை சேர்த்துட்டு இந்த திராட்சை எல்லாமே ஒரு பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம பொங்கல்ல சேர்த்துக்கலாம். இதை நம்ம பொங்கல்ல சேர்த்துருங்க. இப்ப நாம மறுபடியும் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 2 பத்த அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்குங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த தேங்காய்லாம் சேர்த்து செய்யும் போது நமக்கு கோயில்ல சாப்பிடுற அதே ஃபீல் இருக்கும். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்ப இதையும் நம்ம பொங்கல்ல சேர்த்துடலாம். வறுத்த தேங்காயும் இப்ப நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4ல இருந்து 5 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தா நீங்க 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். இது ஜாதிக்காங்க. இந்த ஜாதிக்காவை நீங்க சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இது லைட்டா ரொம்ப சேர்க்க கூடாதுங்க, கொஞ்சமா துருவி சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா விட்டுருங்க, ஆனா இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பாயிடும். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம்.
ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ தள தளன்னு இருக்கு பொங்கல். அப்படியே நமக்கு கோயில்ல கிடைக்கிற அதே பொங்கல் டேஸ்ட்ல இருக்கும். இதுல நீங்க பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். நான் இதுல சேர்க்கல. தேவைன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரமும் நீங்க சேர்த்துக்கோங்க. பாருங்க சூப்பரான தள தளன்னு டேஸ்டான நமக்கு கோயில் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் பொங்கல் சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பானு சமி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.